தாத்தா, நீங்க கிஃப்ட அப்புறமா பார்த்துக்கலாம் இல்ல, எதுக்காக இப்பவே பார்க்கணும்னு கேக்குறீங்க என்றாள். அதில் அவளை பார்த்து அதியமான், சர்வா இந்த வீட்டு மருமக, அவனும் என்னோட பேரன்தான். சோ அவனும் எல்லார் முன்னாடியும் கிஃப்ட் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் என்று சொல்ல சர்வா வேதிகாவை பார்த்தான். இதற்கு மேல் தன்னால் எதுவும் செய்ய முடியாது என்று முகத்தை திருப்பிக் கொண்டாள் அவள். மாறி மாறி அனைவரும் கேட்டதிலேயே சர்வாவின் முகம் மாறியிருக்க, இதற்கு மேல் வேறு எந்த வழியும் இல்லை என்று புரிந்து கொண்டவன் அங்கிருந்து சென்று தான் அதியமானுக்கு கொண்டு வந்திருந்த கிஃப்ட் பாக்ஸை எடுத்துக்கொண்டு மீண்டும் அவரிடம் வந்து அந்த பாக்ஸை நீட்டினான். அதை அதியமான் கையில் வாங்குவதற்குள் குறுக்கே புகுந்து அதை பிடுங்கிய தீரஜ், நீ என்ன கொண்டு வந்திருக்கேன்னு தெரிஞ்சுக்க எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு என்று சொல்லி அந்த பாக்ஸை திறந்தான். அனைவருமே ஆர்வத்தோடு அதை எட்டி பார்க்க வேதிகா மட்டும் கண்டுகொள்ளவே இல்லை. நிச்சயம் பெரிய அவமானம் தனக்கு காத்து கொண்டிருக்கிறது என்று அவள் முடிவே செய்துவிட்டாள். தீரஜ் கிஃப்ட் பாக்ஸை திறந்ததும் அதற்குள் வாட்ச் இருந்தது. அந்த வாட்சை கவனமாக பார்த்தான். பார்க்கவே அது விலை உயர்ந்தது போல தெரிய நம்ப முடியாமல் இன்னும் தெளிவாக பார்த்தான். அது பிரவீன் வாங்கி வந்த வாட்ச் போல அப்பட்டமாக இருக்க, ஹேய், இது பிலிப் வாட்ச் தானே என்று அதை பார்த்ததும் வேகமாக கேட்டாள் அனன்யா. அவளால் அந்த வாட்சிலிருந்து பார்வையை நகற்றவே முடியவில்லை. கைகளை கட்டிக்கொண்டு நின்ற சர்வா, ஆமா அதுதான் என்றான். அனன்யாவிற்கு மயக்கம் வராத குறைதான். இன்னொரு புறம் சித்ரா போனை எடுத்து அது என்ன வாட்ச் என்று தேடி பார்த்தவள் அதன் விலை 12 கோடி என்று போட்டிருந்ததில் அவளுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துவிட, இந்த வாட்ச் 12 கோடி என்று கத்திவிட்டாள். அவள் சொன்னதை கேட்டு அனைவரும் அதிர்ச்சியடைந்தனர். வேதிகா கூட காதில் கேட்டது உண்மைதானா என்று நம்ப முடியாமல் நிமிர்ந்து பார்த்தாள். சர்வாவால் எப்படி இவ்வளவு விலை உயர்ந்த கிஃப்ட் வாங்க முடியும் என்பதே அவளது கேள்வி. இவனுக்கு அட்வான்ஸ் கிடைச்சிருக்குமா, இல்ல கடன் வாங்கியிருப்பானா என்று நொடிகளுக்குள் பல விஷயத்தை யோசித்து விட்டாள். அனைவரும் சர்வாவை ஆச்சரியத்தோடு பார்க்க அந்த பக்கம் பிரவீனுக்கு காதில் புகை வந்தது. தன்னுடைய கிஃப்ட் தான் பிரதானமாக இருக்க வேண்டும் என்று அவன் நினைத்திருக்க, இப்போது அனைவரும் சர்வாவை பற்றி பேசுவதை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இவன்கிட்ட எப்படி இதே வாட்ச் வந்திருக்கும், இவன் எப்படி இதை வாங்கியிருப்பான் என்று ஏதோ யோசித்தவனுக்கு தான் எடுத்த முயற்சிகள் அனைத்தும் வீணாய் போவது போல தோன்றியது. கூடவே இதனால் வேதிகாவிற்கு சர்வாவை பிடித்து விடுமோ என்ற பயம் வேறு அவன் மனதிற்குள் எழ, இவன மாதிரி ஒரு ஆள்கிட்ட நான் தோத்து போறதா, நோ என்று கொதித்து போனவன், இது ஒரிஜினல் இல்ல, ஃபேக் மாதிரி இருக்கு என்று பட்டென கூறினான். அதை கேட்டதும் பிரவீன் பக்கம் திரும்பினான் சர்வா. அவன் வேண்டுமென்றே தன் மீது பழிபோடுகிறான் என்று புரிந்து கொண்டு சர்வாவால் அதற்கு மேல் அமைதியாக இருக்க முடியவில்லை. அதனால், உன்ன மாதிரி நினைச்சியா ஒரிஜினல் மாதிரி டூப்ளிகேட்டை வாங்கிட்டு வந்து அதை எல்லார் முன்னாடியும் கொடுக்கறதுக்கு என்று கேட்டுவிட, வேதிகா உடனே என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ என்று பிரவீனுக்காக கத்தினாள். அதை கேட்டதும் சிரித்த சர்வா, சும்மா எல்லாத்துக்கும் கத்தாத, உன் கையில இருக்கிற அந்த பிரஷியஸ் டைமண்ட் ரிங் ஒரிஜினல்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா என்று அவளை கேள்வி கேட்க, இந்த பக்கம் அந்த கேள்வியில் பெரிதாக அதிர்ந்தது பிரவீன் தான். சர்வாவிற்கு இதை பற்றிய உண்மை எப்படி தெரிந்தது என குழம்பி போனவன், ஏய், எவ்வளோ தைரியம் இருந்தா நீ என்ன பத்தி இப்படியெல்லாம் பேசுவ என்று சர்வாவை பார்த்து கத்தியவன், சர்வா பேசும் எதுவுமே தனக்கு புரியவில்லை என்பது போன்ற பாவனையுடன் முகத்தை வைத்துக் கொண்டான். பதிலுக்கு தானும் அவனைப் போலவே கத்திய சர்வா, தேவையில்லாம டிராமா பண்ணிக்கிட்டு இருக்காத, அந்த ரிங் ஃபேக், அது ஒரிஜினல் ரிங் கிடையாது என்று அழுத்தமாக கூற, வாய மூடு, எவ்வளவு தைரியம் உனக்கு, பிரவீன் என்ன உன்ன மாதிரி நினைச்சியா, எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா என்று அடுத்ததாக பிரவீனுக்கு கொடி பிடித்தார் அம்பிகா. கூடவே சித்ராவும் அவரோடு இணைந்து கொண்டு, பிரவீன் உன்ன மாதிரி லோ கிளாஸ் இல்ல, இந்த டைமண்ட் ரிங்க வாங்குற அளவுக்கு அவர்கிட்ட பணம் இருக்கு என்றாள். அவர்கள் மூவரும் மாறி மாறி பேசுவதை பார்த்த அதியமான், ஒரு நிமிஷம் இருங்க, பிரவீன் வேதிகாவுக்கு டைமண்ட் ரிங் கொடுத்தானா என்று அவர் கேட்டு முடிப்பதற்குள், ஆமாம் தாத்தா, என் பர்த்டே கிஃப்டா எனக்கு கொடுத்தாரு என்றாள் வேதிகா. அதை கேட்டதும் அதியமான் முகத்தில் லேசான புன்னகை. வேதிகாவுக்கு இவ்வளவு பெரிய கிஃப்ட் கொடுத்திருக்கிறானா இந்த பிரவீன், நிஜமாலுமே பெரிய பணக்காரனாகத்தான் இருப்பான் போல. இந்த மாதிரி ஒரு பையனைத்தான் வேதிகாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சேன்.
தேவையில்லாம இந்த சர்வாவை சூஸ் பண்ணி அவ லைஃபை அவளே ஸ்பாயில் பண்ணிக்கிட்டா என்று சம்பந்தமே இல்லாமல் அப்போது கூட அதை அவர் யோசித்துக் கொண்டிருக்க, இந்த பக்கம் எங்கே மாட்டிக்கொள்வோமோ என்ற பயத்தில், இதுக்கு மேலேயும் இந்த மாதிரி இன்சல்ட்டை என்னால பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாது என்று கோபத்தில் வெடித்தான் பிரவீன். ஆனால் சர்வா அவனை நிதானமாக பார்த்து, அப்படியா, நான் சொல்றது உண்மைன்னு என்னால ப்ரூவ் பண்ண முடியும், அப்ப என்ன சொல்லுவ என்று திருப்பி கேட்டான். சர்வா பேசுவதில் கடுப்பான அம்பிகா, நீ வாய மூட போறியா இல்லையா? வீட்டுக்கு வந்த கெஸ்ட் கிட்ட இப்படிதான் பேசுவியா? இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன அப்படியே உன்ன என்று அடிப்பதற்கு அவனை நோக்கிச் செல்ல தடுத்து பிடித்த குணசேகரன், அம்பிகா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, அமைதியா இரு என்று அவரை தடுத்தார். ஆனால் நிலைமை கைமீறி போயிருக்க அங்கிருந்த அனைவருமே சர்வாவை திட்ட ஆரம்பித்திருந்தனர். இந்த பையனுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை, பிரவீன் கிட்ட சர்வா மன்னிப்பு கேட்டே ஆகணும் என்று அனைவரும் மாறி மாறி சொல்லிக் கொண்டிருக்க, ஆமா மன்னிப்பு கேட்டே ஆகணும் என்று வேகமாகச் சொன்னாள் அனன்யா. அவளுக்கு பிரவீன் மீது ஆரம்பத்திலிருந்தே ஒரு கண் இருந்திருக்க அவனை இம்ப்ரெஸ் செய்வதற்காக பேசிக் கொண்டிருந்தாள். சர்வா தன்னை திட்டும் அனைவரையும் அமைதியாக பார்த்தான். இந்த உலகம் மோசமானது என்பதை ஏற்கனவே அறிந்திருந்தாலும் எவ்வளவு கீழ்த்தரமானது என்று இன்றுதான் அவன் புரிந்து கொண்டான். இதை சமாளிப்பது அவனுக்கு பெரிய விஷயம் இல்லை என்றாலும் நிதர்சனத்தை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. சில நொடிகள் அமைதியாக இருந்தவன், யார் யார்கிட்ட மன்னிப்பு கேட்கறது, வேணும்னா ரிங்க செக் பண்றவங்களை வர சொல்லுங்க, இது டூப்ளிகேட்னு என்னால ப்ரூவ் பண்ண முடியும் என்று அழுத்தம் திருத்தமாக கூற, இந்த பக்கம் அதை கேட்டதும் பிரவீனுக்கு இதய துடிப்பே நின்று போனது. ஐயோ, ரிங் செக் பண்றவங்க மட்டும் வந்தா கண்டிப்பா மாட்டிப்பேன் என்று பயப்பட ஆரம்பித்தவனுக்கு முகமெல்லாம் வியர்க்க, போதும் போதும் எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க என்று பிரச்சனையை முடிக்க முயன்றார் அதியமான். அத்தோடு பேச்சு சத்தம் நின்றுவிட சர்வா பக்கம் திரும்பி அதியமான், இந்த வாட்சை வாங்க உனக்கு ஏது பணம் என்று கேட்டார். அப்பாடா, என்கிட்ட வரல என்று பிரவீன் நிம்மதி அடைந்திருக்க, எனக்கு லாட்டரியில கிடைச்சது என்றான் சர்வா. லாட்டரியா என்று நக்கலாக கேட்ட அனன்யா சிரிக்க அங்கிருந்த மற்றவர்களும் சிரிக்க ஆரம்பித்தனர். சர்வா நிதானமாக ஆம் என்பது போல தலையாட்டி, நான் உண்மையதான் சொல்றேன், நான் லாட்டரி வின் பண்ணியிருக்கேன், அந்த பணத்துல தான் இதை வாங்கிட்டு வந்தேன் என்று கூறினான். ஒரு நிமிஷம், நீ தப்பா சொல்ற, நீ லாட்டரி வின் பண்ணது வேணும்னா உண்மையா இருக்கலாம், ஆனா லாட்டரி வின் பண்ணி இந்த டூப்ளிகேட் வாட்சை வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லணும் என்று குறுக்கே புகுந்து சொன்னான் தீரஜ். அதை கேட்ட அனைவரும் சிரிக்க அம்பிகாவும், ஆமா இவனால ஒரிஜினல் வாட்ச் வாங்க முடியுமா, டூப்ளிகேட் வாட்ச் வாங்குறதே பெரிய விஷயம், என்னதான் டூப்ளிகேட்னாலும் இதுவும் கொஞ்சம் விலை அதிகமாத்தானே இருக்கும் என்று எரியும் நெருப்பில் எண்ணெய் ஊற்ற, ஆமா ஆண்டி 1 or 2 lakhs வரும் என்றாள் சித்ரா. பேச்சு வேறு பக்கம் செல்வதை உணர்ந்த தீரஜ், எவ்வளவு திமிர் இருந்தா நீ தாத்தாவுக்கு டூப்ளிகேட் வாட்ச் வாங்கிட்டு வருவ என்று சர்வாவை மீண்டும் திட்ட ஆரம்பித்தான். சர்வா பதில் சொல்லாமல் இருக்க தாத்தாவிடம் சென்று, அந்த வாட்சை கொடுங்க, ஒரு நிமிஷம் கூட அது இங்க இருக்கக்கூடாது, இப்பவே வெளியில தூக்கி போட சொல்றேன் என்று சொல்லி வேலை செய்யும் ஒருவரை அழைத்து அதை கையில் கொடுக்க சர்வா கோபத்தில் கொதித்து போனான். இந்த பக்கம் பிரவீன் நடப்பதை மிகவும் சந்தோஷமாக பார்த்து கொண்டிருக்க அந்த வேலைக்காரரும் வாட்சுடன் வெளியில் சென்றார். சர்வா தடுக்க அவர் பின்னால் செல்ல போக, அதற்குள் நிறுத்துங்க என்று கதவின் அருகிலிருந்து சிவானியின் குரல் கேட்டது. அந்த வேலையாள் கையில் இருந்த வாட்சை வாங்கி பார்த்தார் சிவானியின் தந்தை. அதை தெளிவாக பார்த்தவர், இது பிலிப் வாட்ச் தானே என்று கேட்டார். வாட்சை பற்றி பல விஷயங்கள் அறிந்தவர் அவர். இதே போல ஒரு வாட்சை ஒரு முறை சிவானியும் அவருக்கு வாங்கித் தருவதாக கூறியிருந்தாள். அவர் சொன்னதை கேட்டு அந்த வாட்சை வாங்கி நன்றாக பார்த்த சிவானியின் பார்வை சர்வாவை நோக்கி திரும்பியது. அதற்குள் உள்ளே இருந்து தீரஜ், அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அந்த வாட்சை வெளியில தூக்கி போடுங்க, இந்த மாதிரி டூப்ளிகேட் ஐட்டமுக்கு எல்லாம் இந்த வீட்டுல இடம் இல்ல, முடிஞ்சா இதை வாங்கிட்டு வந்தவனையும் சேர்த்து தூக்கி போடுங்க என்று கத்தினான். இதை யார் வாங்கிட்டு வந்தது என்று கேட்டுக்கொண்டு சிவானி உள்ளே நுழைய, நான் தான் என்று சற்று தடுமாற்றத்தோடு கூறினான் சர்வா. அதை கேட்டதும் சிவானியின் மனம் மீண்டும் பல யோசனைகளுக்குள் சென்றது. இதோடு சர்வாவை பார்த்து அவள் சந்தேகம் அடைவது 3வது முறை. நிச்சயம் இந்த சர்வா எதையோ மறைக்கிறாரு, ஏதோ ஒரு பெரிய மர்மம் இருக்கு, இதுக்கு மேலேயே இவர் சொல்ற பொய்ய நம்பவே கூடாது என்று தனக்குத்தானே அழுத்தமாக கூறியபடி உள்ளே வந்தாள். இவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் இந்த கேப்பை பயன்படுத்தி தாத்தா அருகில் சென்ற தீரஜ், தாத்தா வேதிகா கிட்ட பர்த்டே கிஃப்டா அந்த புரோட்டான் ப்ராஜெக்டை அவதான் பார்த்துக்கணும்னு கேளுங்க,
அவளால நோ சொல்லவே முடியாது. ப்ளீஸ் நான் சொல்ற மாதிரி கேளுங்க என்ற ஐடியா கொடுத்தான். அதை கேட்டதும் தலையாட்டிய அதியமான், வேதிகா, எல்லாரும் எனக்கு gift கொடுத்துட்டாங்க. நான் கேட்கிற கிஃப்ட உன்னால எனக்கு கொடுக்க முடியுமா என்று கேட்டதும் தீரஜையும் அவரையும் ஒரு மாதிரி பார்த்த வேதிகா, சொல்லுங்க தாத்தா, என்ன கிஃப்ட் வேணும் உங்களுக்கு என்று பாசத்தோடு கேட்டாள். அந்த புரோட்டான் கம்பெனி ப்ராஜெக்ட நீதான் லீட் பண்ணணும், அதுதான் எனக்கு வேணும் என்று அவர் சொன்னதும் வேதிகா அதிர்ந்தாள். அவளால் தன் காதுகளையே நம்ப முடியவில்லை. தான் மறுக்க அந்த ப்ராஜெக்டை பிடுங்கி தீரஜிடம் கொடுத்தவர் அவர்தான். இப்போது ஏன் மீண்டும் தன்னிடம் வர வேண்டும்? தான் ஒருமுறை வேண்டாம் என்று சொன்ன பிறகும் எதற்காக இப்படி எமோஷனலாக பேச வேண்டும் என பல விஷயங்கள் அவள் மனதிற்குள் ஓட பதில் சொல்லாமல் நின்றாள். அவள் கையில் இடித்த அம்பிகா, ஏன் அமைதியாயிருக்க, தாத்தா கேட்கிறார்ல, சரின்னு சொல்லு என்று அவளை வற்புறுத்த வேதிகா பதில் சொல்வதற்குள் குறுக்கே புகுந்த சர்வா, வேதிகா இந்த ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ண மாட்டா என்று அவளுக்கு பதிலாக முடிவை சத்தமாக கூறினான். அதுவரை சர்வா மீது கொஞ்ச நஞ்ச பாசத்தோடு இருந்த அதியமான் இப்போது அவனை கோபத்தோடு முறைத்து, என்ன சொன்ன, திருப்பி சொல்லு என்று கேட்டார். வேதிகா இந்த ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ண மாட்டா, நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சதுதானே என்று மீண்டும் அதை அழுத்தமாக சர்வா கூற, ராஸ்கல், எவ்வளோ தைரியம் இருந்தா தாத்தா கிட்டே நேருக்கு நேர் நின்னு திமிரா பேசுவேன். உன்கிட்ட யார் கேட்டது? தாத்தா ஒன்னும் உன்கிட்ட கேட்கல என்று தாத்தாவை தாண்டி சர்வாவிடம் சண்டைக்கு வந்தான் தீரஜ். குணசேகரனுக்கு கூட சர்வாவின் செயலை பார்த்து கோபம் வந்துவிட, சர்வா, யார்கிட்ட பேசுறோன்னு தெரிஞ்சு பேசு, அப்பா என்ன கேட்டாருன்னு உனக்கு புரிஞ்சதுதானே, எதுக்கு தேவையில்லாம அவரை எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்க என்று கேட்க அனைவரையும் பார்த்து பெருமூச்சு விட்ட சர்வா, நான் சொல்ல போறது உங்களுக்கெல்லாம் புரியுமான்னு தெரியல, புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. வேதிகா தான் இந்த ப்ராஜெக்டை கிராக் பண்ணா, ஆனா அவ எந்த தப்புமே பண்ணாம அதை புடுங்கி தீரஜ் கிட்ட தாத்தா தான் கொடுத்தாரு. இப்ப அவரே வந்து மறுபடி வேதிகா கிட்ட கொடுக்கறாரு. இதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குன்னு உங்க யாருக்குமே தோணவே இல்லையா? என்ன நடந்துச்சு? தீரஜ் இந்த ப்ராஜெக்ட்ல என்ன பிரச்சனை பண்ணுனா? அதை சொல்லாம இந்த ப்ராஜெக்டை வேதிகா எடுத்து பண்ண மாட்டா என்று சர்வா அனைவர் முன்னிலையிலும் அப்பட்டமாக கூறிவிட தீரஜுக்கு கோபம் கட்டுக்கடங்காமல் வந்தது. என்னடா சொன்ன என்று அவன் சட்டை காலரை பிடித்து தூக்கி, தாத்தா கிட்ட மன்னிப்பு கேளு, இப்பவே மன்னிப்பு கேளு என்று கத்தினான். அவனை அசராமல் பார்த்த சர்வா, நான் இன்னும் பேசி முடிக்கல என்று முகம் சிவக்க கோபத்தோடு தீரஜின் கண்களை நேருக்கு நேர் பார்த்து சொன்னான். தீரஜின் வேஷத்தை சர்வாவால் கலைக்க முடியுமா? அதியமானையே எதிர்த்து பேசிய சர்வா அதற்கு மேல் அந்த குடும்பத்தில் இருப்பானா? சர்வாவின் உண்மையான அடையாளத்தை ஷிவானி இந்த முறையாவது கண்டுபிடிப்பாளா? முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.